இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான நல்லக்கண்ணு அவர்கள் இன்று தன்னுடைய 101வது வயதுல காலமாகியிருக்காரு. அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்காரு. ஆனால் தன்னுடைய இளமை காலத்துல தற்போதைய அரசியல்வாதி யாருமே அனுபவிக்காத இன்னல்களையும் துயரங்களையுமே நாட்டுக்காக அனுபவிச்சிருக்காரு. இன்று கம்யூனிஸ்ட் கொள்கையுடைய அடையாளமாக திகழும் நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி அவருடைய வாழ்க்கையின் உள்ளே வந்தது, மேலும் நல்லக்கண்ணு அவர்கள் எப்படி ஐயா நல்லக்கண்ணுவாக மாறினார் அப்படின்றத பலருமே சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணி அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் அப்படின்னு தொடர்ந்து பலருமே இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில நடிகரும் பிரபல காற்பந்தய வீரருமான அஜித்குமார் அவர்கள் தற்போது நல்லக்கண்ணு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா நாளை அவரை நேர்ல சந்தித்து இறுதி அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவலுமே வைரலாகிட்டு இருக்கு.